வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 1ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயந்துள்ளார் என்பதை காண்போம். தினந்தோறும் நாள்தோறும் நாம் இந்த பகுதியினை தொடர்ந்து தங்களிடம் பகிர்ந்து வருகிறோம். இது ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்தவை. இந்த மாதத்தில் இறுதி வரை தொடர்ந்து புரிந்து வருகிறோம். ஜூலை 2024 அன்று ஆரம்பித்தது. இன்று ஜூன் 1, ஜூன் 30 வரை இந்த பதிவு நாள்தோறும் மேற்கொள்ளப்படும். இது ஆண்டுதோறும் நாம் நாளும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பகுதியாக கருத்தில் கொண்டு அவர் எழுதிய ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் செயலூக்கம் என்று ஜூன் 1ஆம் தேதி பதிவினை அவர் பதித்தவற்றை தமிழாக்கமாக கூறலாம். தன்னலம் இழந்து செயல்படும் உழைப்புக்கான ஊக்கம் பேரண்டத்தில் உள்ள எந்த கோட்பாட்டும் இல்லை. மாறாக அன்பு மற்றும் இரக்கத்தின் உள் உயிரில் உள்ளது. உலகின் ஆன்மீக அரசாங்கத்தில் பரிபூர்ண நீதி கிடைக்கும் என்பதை ஒரு மனிதன் உணரும்போது அன்பில் உள்ள உயிர்த்தன்மை குறையாது. மறுபுறம் அது அதிகரித்து தீவிரமடைந்து வருகிறது. ஏனென்றால் அவரவர்கள் புரிந்து கொள்ளாததால், அவர்கள் அறியாமையில் தவறு செய்வதால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களே அறிவர். முழுமையான நீதி போதனை ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இல்லை. ஏனெனில் செல்வந்தர்கள் தன்னலம் மற்றும் அடக்குமுறைகள் அல்லது தங்கள் செல்வத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள். அவர்கள் செய்த அனைத்து செயல்களின் பலனையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில், அவர்கள் முன்பு விதைத்ததை இப்போது அறுவடை செய்வது போல் துன்பம் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அது சொல்கிறது. நல்ல அறுவடை அதனால் அவர்களின் தற்போதைய துயரங்களை விட உயரும். நல்ல அறுவடை அதனால் அவர்களின் தற்போதைய துயரங்களை விட உயரும். அனைத்து தன் தேடலில் வலிமிகுந்த விளைவுகளை சந்திக்க வேண்டும் மற்றும் கடந்து செல்ல வேண்டும் என அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக நாம் செயலூக்கம் என்ற ஒரு சொல்லில் நாம் கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic incentive. I need call existing nominal turnover in various expectations. For the word of incentive, we can say it in acrostic incentive. I need call existing nominal turnover in various expectations. The incentive to self-sacrificing labor does not reside in any theory about the universe, but in the spirit of love and compassion. The spirit of love does not decrease when a man realizes that perfect justice obtains in the spiritual government of the world. On the other hand, it is increased and intensified, for he knows that man suffer because they do not understand, because they err in ignorance. The teaching of absolute justice is not more encouraging for the rich man, for the poor. For while it tells the rich who are selfish and oppressive, or who misuse the wealth, that they must reap the result of all their actions, it also tells the suffering and oppressing that as they are now reaping what they have formerly sown, they may and surely will, by sowing the good seeds of purity, love, and peace, shortly also reap a harvest of good, and so rise above the present woes. The painful consequences of all seeking must be let and pass through. What he says, June 1. We can say it in acrostic incentive in single word. I need call existing nominal turnover in various expectation. தமிழாக்கமாக செயலூக்கம் என கூறி இந்த ஜூன் 1ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.